ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மறுமை நாள் நெருங்கும் போது இந்த மாதிரி ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், சூசைட், அது மரணிக்கணுங்கிற எண்ணம் இதுவெல்லாம் அதிகமாயிரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய இறுக்கமே அதுதான். முன்னாடி இந்த ஜென்ரேஷனுடைய தற்கொலைகளுடைய எண்ணிக்கையும், ரூம்ல அடைச்சு கொண்டு இருட்டில் உட்காரக்கூடிய எண்ணிக்கையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுடைய எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம் இல்லையா? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மறுமை நாள் நெருங்கிறதுக்கு முன்னாடி மன்னரிகள், அதாவது செத்து போன அந்த இடத்தை பார்த்து மனிதன் சொல்லுவான், உன் இடத்துல நான் இருக்கக்கூடாதான்னு ஆசைப்படுறேம்மா. எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடி. அந்த ஒரு காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். இங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமா, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாம, யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இருள உட்கார்ந்து இருக்க மாதிரி, ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்ற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கு. அதுல அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க, வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம போறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன? ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களா, அல்லது அவங்க வாழ்க்கையில் எதிராக ஒன்று தோத்துட்டாங்க சொல்லுவாங்க, லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, என்ன செய்வாங்க? போய் மது குடிப்பாங்க, போய் சிகரெட் அடிப்பாங்க, போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, அல்லது தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனா ஒரு முஃமினுக்கு, இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில நிம்மதியற்ற சோதனைகள் வராம எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் சோதனைகள் வரும், நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும். எல்லாரையும் மனிதன் பிறந்தாலே வல்லனபுல் வண்ணக்கும் நல்லா சொல்லிட்டான், உங்களை சோதிச்சுதான் ஆவன்னு சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதிகமா அஷத்து பலா, இந்த உலகத்திலேயே அதிகமா சோதிக்கப்பட்டது யார்? நபிமார்கள்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்தவங்க. எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்லாஹ் எப்படி கொடுப்பானா, அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கன கொடுப்பான். எவ்வளவு மார்க்கத்துல உறுதியா இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் உனக்கு வரும். எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான்.